நம்ம செத்துட்ட அப்புறம் நமக்கு அழிவே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்குள்ள போனோம்னா அது இயேசு மட்டும் தான் வழி. மச்சி காலிலே கட்டிங் போட்டா அந்த நாளே சொஜாவா போகுது. ஆமா மச்சி. இயேசு உங்களே நேசிக்கிறார். யாரும் எந்த பாவமும் பண்ணாதீங்க. இயேசுவை நம்புங்க. இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார். மச்சி இவனுக்கு மேல மச்சா பண்ணுறானுங்க. ஊரா தூரா கும்பலை கூட்டு சுத்திக்கின்னு மைக்க பூச்சி கத்திக்கின்னு நோட்டீஸ் குத்துக்கின்னு மதமா சுத்திக்கிறானுங்க. இவங்களை எப்படியா விட்டா வேலைக்கு ஆகாது. அடிச்சு ஓட விட்டலாம் வா. இயேசு உங்களே நேசிக்கிறார். இயேசு டேய் யாரு எனக்கு வந்து மதம் மாத்து கீழே இருக்கு. இன்னொரு வாட்டி உங்க 2 பேரும் இந்த ஏரியா பக்கம் மைக்கு கைமா பார்த்தேன்னு வச்சுக்கோ, உயிரோடயே இருக்க மாட்டீங்க. எத்தனை கிளம்புங்க ஒழுங்கா. நான் வரப்போ இருக்கவே கூடாது. கிளம்புங்க எத்தனை ஓடுங்க. டேய் ஒன்னும் ஆகல. சரியான ஜோப்டா பசங்க வச்சு அவனுங்க தட்டி விடு அவனுங்கள. உனக்கு ஒன்னும் ஆகல. இல்லடா. ப்ரோ ப்ரோ ஒன்னும் ஆகல ப்ரோ உங்களுக்கு? இல்ல 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 ப்ரோ, ஒன்னும் ஆகல ப்ரோ. ப்ரோ ஏன் ப்ரோ உங்களுக்கு தேவைதான் வேலை? பாருங்க உங்களை எப்படி அச்சு போட்டு போய்க்கிறாங்கன்னு. நானும் கிறிஸ்டின் தான். சர்ச்சைக்கு போகணுமா வீட்டுக்கு வந்தோமா மூட்டை உட்கார தானே ப்ரோ. ஏன் ப்ரோ இந்த வேலைலாம்? ப்ரோ எப்படி ப்ரோ சும்மா இருக்குது? இயேசுவை பத்தி சொல்லி தானே ப்ரோ ஆகணும். ப்ரோ நீங்களே பாத்தீங்களே, இயேசுவை பத்தி சொன்னா இப்படி அடி வாங்கி அசிங்கப்பட்டு அவமானதான் பட்டு ஆகணும். ப்ரோ ஏசப்பா நமக்காக பட்ட அவமானத்தை விட இதெல்லாம் பெருசு இல்ல ப்ரோ. போங்க ப்ரோ, அப்புறம் உங்க இஷ்டம். ஃபுல் வீடியோ பார்க்க கீழே லெஃப்ட் சைட்ல ஒரு ப்ளே பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்க.